இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 102 யார் அவர் அப்படிங்கிற ஒரு பாடம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வண்ணத்து பூச்சி, அதோடைய பொண்ணு, குட்டி பொண்ணு, சரியா? அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த சின்ன பொண்ணு இருக்குல்லையா, குட்டி வண்ணத்து பூச்சி, அது வெளியில் போயிட்டு வந்திருக்குது. வெளியில் போயிட்டு வந்தால் நாமெல்லாம் என்ன செய்வோம்? அம்மாக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த குட்டி வண்ணத்து பூச்சி அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அம்மா, நான் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கு அந்த குட்டி வண்ணத்து பூச்சி சொல்லுது, அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா பாம்பை யாரால கையை வச்சு பிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அது என்ன சொல்லுது, அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லி பயத்தோடு கேட்குறாங்க. அடுத்து அந்த குட்டி வண்ணத்து பூச்சி சும்மா இருக்கல. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, அவர் யானையையே வாழையை பிடித்து தூக்கினார் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், யானையை யாராச்சும் கையை வச்சு பிடிக்க முடியுமா? அதுவும் வாழை பிடித்து தூக்கினார் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மா கேட்கு, என்னது யானையா அப்படின்னு சொல்லி கேட்குது. அடுத்து அந்த சின்ன வண்ணத்து பூச்சி சொல்லுது, புலியையே காலால் மிதித்தார் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க அம்மா ஆச்சரியமாக கேட்கு, உண்மையாகவா அப்படின்னு சொல்லுது. அடுத்து அந்த சின்ன வண்ணத்து பூச்சி சொல்லுது, அது மட்டுமா, சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார் அப்படிங்குது. அடடா, இந்த பொண்ணு என்ன விதவிதமாக சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஆச்சரியப்பட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அவரை பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க அம்மாவை ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அங்கே ஒரு சின்ன சிறுவன் குழந்தை, அவன் என்ன பண்ணுறான், நிறைய பொம்மைகளை வச்சு விளையாண்டுட்டுருக்கான். அவன் பக்கத்தில் டைனோசர், புலி, இது தவிர ஒரு பாம்பு பொம்மை, சிங்கம், யானை, குதிரை பொம்மைலாம் இருக்குது. அதை காமிச்சு அந்த சின்ன வண்ணத்து பூச்சி சொல்லுது, இதோ இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நகைச்சுவையாக கொடுக்கப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை நமக்கு எதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னா, எப்போவுமே குழந்தைங்க தான் வெளியே போயிட்டு வந்த பிறகு தன்னுடைய அப்பா அம்மாட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த கதை கொடுத்துருக்குறாங்க.